கோவை மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக வடமாநிலத்தை சேர்ந்த நபர்கள் யாசகம் கேட்பது போலவும் ஆதரவற்றவர்கள் போலவும் நடித்து வீடுகளை நோட்டமிட்டு திருட்டில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றனர். சமீபத்தில் சிங்காநல்லூரில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட 5 வடமாநில பெண்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்திருந்த நிலையில் தற்போது சூலூர் பகுதியில் பெண் ஒருவர் வீட்டின் காம்பவுண்ட் சுவர் மீது மின்னல் வேகத்தில் ஏறி குதித்து தப்பும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை சிங்காநல்லூர் ஜிவி ரெசிடென்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார குடியிருப்பு பகுதிகளில் பகல் நேரங்களில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த 5 வடமாநில பெண்களை அண்மையில் பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். இவர்கள் யாசகம் கேட்பது போல வீடுகளை நோட்டமிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத நேரங்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான செப்பு கம்பிகள், ஏசி சாதனங்கள் மற்றும் வீட்டின் வெளிப்புற பொருட்களை திருடி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து சிங்காநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த 5 பெண்களையும் கைது செய்து நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர். சிங்காநல்லூர் கைதை தொடர்ந்து பொதுமக்கள் சற்று நிம்மதி அடைந்த நிலையில் தற்போது சூலூர் பகுதியில் பதிவான செல்போன் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் வடமாநில பெண் ஒருவர் ஒரு வீட்டின் உயரமான காம்பவுண்ட் சுவரில் சுலபமாக ஏறி சுவருக்கு வெளிப்புறமாக நிலத்தில் குதித்து தப்பி ஓடுகிறார். அதே நேரத்தில் அவரது கூட்டாளிகளான மேலும் சிலர் தெருவில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடும் காட்சிகளும் அந்த வீடியோவில் தெளிவாக பதிவாகியுள்ளனர். பட்டப்பகலில் நடந்த இந்த சாகச திருட்டு முயற்சி அப்பகுதி குடியிருப்பு வாசிகளை உறைய வைத்துள்ளது. இந்த வீடியோ பரவத் தொடங்கியதை அடுத்து சிங்காநல்லூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட அதே 5 பெண்கள் கொண்ட கும்பல் தானா இது, அல்லது அவர்கள் கைதாவதற்கு முன்பாக சூலூர் பகுதியில் கைவரிசை காட்டிய போது பதிவான பழைய காட்சியா என்ற கேள்வியும் சந்தேகமும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இது கைதான கும்பலின் பழைய வீடியோவா அல்லது கோவை நகருக்குள் அதே பாணியில் உலாவரும் புதிய திருட்டு கும்பலின் வேலையா என்பது குறித்து சூலூர் மற்றும் சிங்காநல்லூர் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இத்தகைய சம்பவங்களை கட்டுப்படுத்த காவல்துறை உடனடியாக களமிறங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். குடியிருப்பு பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றும் அடையாளம் தெரியாத வடமாநில நபர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் பகல் மற்றும் இரவு நேர போலீஸ் ரோந்து பணியை கணிசமாக அதிகரிக்க வேண்டும் என்றும் கோவை குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.